நட்புன்னா எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு படத்துல ரஜினி சொல்லுவாரு. நட்புன்னா என்னன்னு தெரியுமா? நண்பன்னா எப்படின்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாரு. நட்புங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு வார்த்தை. சில பேர் ஸ்கூல் காலத்துல ஆரம்பிச்சு, காலேஜ்ல ஆரம்பிச்சு, ஆஃபீஸ்ல இந்த மாரி நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலத்துல ஒரு நண்பர்கள் வராங்க. ஆனாலும் நமக்கு சில பேர் தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருவாங்க. இது நண்பன் அப்படிங்கிறது. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒருத்தர் இது கேட்கும்போது இன்னொருத்தர் முகம் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா, அவர் உங்களோட உண்மையான நண்பனாக இருப்பாரு. நெறைய பணத்த வச்சிருக்கிறவங்க பணக்காரங்க கிடையாது. நெறைய நட்பு யார் சம்பாதிச்சு வச்சிருக்காங்களோ, அவங்க தான் பணக்காரங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஆபத்துன்னா, முதல்ல ஓடி வர்றது நண்பனாகத்தான் இருப்பான். நம்முடைய எந்த கஷ்டத்திலும் சரி, சுக துக்கங்கள்ல பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நண்பனையாவது நம்ம கண்டிப்பாக வாழ்க்கையில வச்சுக்கணும். நட்பு பத்தி சொல்லப்போனது, நம்பர் 9 உதாரணமாக சொல்லப்படுது. நம்பர் 9ஓட நீங்க எத்தன டைம் 9 கூட்டினாலும் சரிதான். அதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 9 ஆகத்தான் முடியும். அதே மாதிரி ஒரு நட்பு, நீங்க எத்தன நட்பு சேர்ந்தாலும் சரிதான். ஒரே மாதிரியாக இருக்கணும். எப்படி அந்த 9ங்கிற ஃபிகர் மாறாம வந்துட்டே இருக்குதோ, அதே மாரி நம்முடைய நட்போட லெவலும் எத்தன நண்பர்கள் கூட வந்தாலும் சரிதான். மாறாம ஒரே தன்மையோட இருக்கணும். அதே மாரி நம்பர் 9ஓட வேறொரு நம்பர எந்த நம்பர ஆட் பண்ணாலும் சரிதான். ஃபார் எக்ஸாம்பிள் 9 + 5 அப்படி ஆட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ வரும்? ஆன்சர் வந்து 14 வரும். 1 + 4 5. 9ஓட எந்த நம்பர் நம்ம ஆட் பண்றோமோ, இந்த 9 மறைஞ்சு போயிட்டு எந்த நம்பர் ஆட் பண்ணணுமோ அந்த நம்பர ஃபிகராக குடுக்கும். அதே மாரி நட்பு தன்னை வாழ வைக்கும். தன்னை நம்பி வர்றவங்கள வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நட்பு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நாமளும் இருக்க முயற்சி பண்ணுவோம்.